ஜீவனுமா இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க போன கிழமை பார்த்தோம், ஆபிரகாம் அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அவன் எப்படி விசுவாசிச்சு ஈசாக்கு ஒப்பு கொடுக்கிறான். எப்படி விசுவாசிச்சு ஒப்பு கொடுக்கிறான்? இவனை நான் திருப்பி பாவனையா பெற்றுக் கொள்ளுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததி மூலமா இந்த ஈசாக்கின் இடத்திலிருந்து உன் சந்ததி விளங்கும். அவருடைய வாக்கு பண்ணி இருக்கிற ஆண்டவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நான் இவனை வெட்டியே போட்டாலும் ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அப்படின்னு ஆண்டவரை விசுவாசிக்கிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, என்ன, நான் இவனை வெட்டியே போட்டாலும் இவனை நான் பலியிட்டாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு விசுவாசித்து ஈசாக்கு ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனை பாவனையாக ஆபிரகாமுக்கு திரும்ப கொடுத்தார் வேதம் சொல்லுது. இன்னைக்கு அதே போலதான் நாங்க விசுவாசத்தினால நாங்க இந்த காரியங்களை ஆபிரகாமை போல விசுவாசம் உடையவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது ஆபிரகாமுக்கு செய்த ஆண்டவர் எங்களுக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசுவை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானா? மரித்து போனாலும் என்ன செய்வான்? மரித்து போனாலும், மரித்து சடலம் மண்ணுக்கு அடைக்கப்பட்டாலும் ஆண்டவரால மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்ப முடியும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்து போன எலும்புகளையே உயிரோடு எழுப்பின ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?